நாகார்ஜுனா சொல்றான் 900 கோடி எங்க மாமனாரு உங்க பொண்ணுக்கு கொடுத்தாரு. இவன் சொல்றான் உங்க மாமனாரை போய் கேளு. அவன் சொல்றது யோ எங்க மாமனார் கொடுத்தான் நான் கொடுக்கல, நீ போய் உங்க அப்பனு கேளு. 900 கோடி. ஆனா உங்களுக்கு சம்பளம் 14,000. ஸ்டாலின் கூலி, உதயநிதி கூலி, ஜோசப் விஜய் கூலி. புத்திக்குதா உங்களுக்கு? ஒப்பந்த தொழிலாளி அப்படின்ற கான்செப்டே சுரண்டல். அது ரொம்ப சின்ன வார்த்தை. உழைப்பு திருடு. உன்னுடைய உழைப்புக்கு பர்மனன்ட் தொழிலாளி 1 லட்சம் ரூபாய் வாங்குறான், உனக்கு 15,000 16,000 கொடுக்குறான். அப்போ உழைப்புல 80,000 ரூபாய் திருடுறான். திருடன் யாரு? கான்ட்ராக்டர் திருடன், மேனேஜ்மெண்ட் திருடன், அரச திருடன், வர்த்தந்த திருடனா திருடன், கூட்டா திருடனா ராபரி, வழிப்பறி, கொள்ளை. என் போனஸை திருடுற நீ, என்னுடைய பஞ்சப்படியை திருடுற, என்னுடைய எல்டிசியை திருடுற, என்னுடைய கேன்டீன் வசதியை திருடுற, என்னுடைய வீட்டு வசதியை திருடுற நீ, வாயில மண்ணை போடுறவன் நீ. இதுக்கு ஒரு கவர்மெண்ட், எதனா ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு மந்திரி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள் வீட்டிலையும் அடுப்பு எரியணும். ஒவ்வொரு வீட்லயும் அரிசி இருக்கணும், பருப்பு இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், பால் இருக்கணும், பழம் இருக்கணும். நீ கொடுக்குற 15,000 20,000த்துல ஆப்பிள் வாங்க முடியுமா? ஆரஞ்சு வாங்க முடியுமா? சாத்துக்குடி வாங்க முடியுமா? உலர்ந்த பழங்கள் வாங்க முடியுமா? கிரேப்ஸ் வாங்க முடியுமா? திராட்சை வாங்க முடியுமா? முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நம்ம உணவுல இருக்கா? பசங்களை படிக்க வைக்க முடியுமா? அப்பா அம்மா சோறு போட முடியுமா? இதுனா சம்பளமா? இது கேவலமா இல்ல? உனக்கு வெக்க இல்ல? உனக்கு குற்ற உணர்வு இல்ல? நீ மனுஷனா? பெங்களூர்ல HAL ஃபேக்டரியில 6,000 பேர் குத்தகை தொழிலாளி. 111 ரூபாயில தான் வச்சிருந்தான் நான் சங்கம் பண்ணும்போது. 29,000 ரூபாய் வாங்கிக்கிறான் இன்னைக்கு. BWSSB வாட்டர் சர்வீஸ் 6,000 ரூபாய் சம்பளம் 5 வருஷத்துக்கு முன்ன. சங்கம் வச்ச பிறகு இப்ப 24,000 ரூபாய். அதனால தான் தேவை சங்கம். சங்கம்ன்றது ஃபயர் ஃப்ளவரா, பூவாது. சங்கம் பூ இல்ல, ஃபயர். அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் அப்படின்னெல்லாம் சொன்னார். அது ஒரு வயிற்று பழப்பு, அது ஒன்றும் பெரிய விஷயம். இந்த மூத்த வழக்கறிஞர்னா ஜாஸ்தி காசு வாங்குறவன்னு அர்த்தம். அதனால் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. அதனால் மூத்த வழக்கறிஞர், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் பெரிய பதவி இல்லை. அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ ஒப்பந்த தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். மார்க்ஸ் காலத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை. அதனால் அவர் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொல்லிட்டார். அவர் இந்தியாவை பார்க்கல, அப்போ பார்த்துருந்தா வேறு மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ ஒப்பந்த தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, நாம் பார்த்த வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளருக்கு வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் தான். பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் ஒப்பந்த தொழிலாளருக்கு வில்லனுங்களே. அது HAL இருக்கட்டும், BHE, எந்த ஃபேக்ட்ரினா இருக்கட்டும். மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறான் பர்மனெண்ட் தொழிலாளி, குத்தகை தொழிலாளின்னு மேனேஜ்மெண்ட் சொல்கிறான். ஆனால் தொழிலாளியை நீ யூனியன் வைக்கிற, பர்மனெண்ட் ஒர்க்கர் சங்கம் வைக்கிறான். நீ எல்லாரையும் சேர்த்து சங்கம் வை. தொழிலாளி தொழிலாளி தானே. இதில் ஒப்பந்தம் தொழிலாளி, பர்மனன்ட் தொழிலாளி அப்படிங்க எங்கன்னா இருக்கா? தொழிலாளி தொழிலாளி தான். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், ஃபேக்டரி தொழிலாளர்களே வேறு வேறாக இருங்கள். கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு செப்பரேட் யூனியன், பர்மனன்ட் தொழிலாளிக்கு செப்பரேட் யூனியன். எதுக்கு வைக்கிறான் அவன்? பர்மனன்ட் தொழிலாளி சங்கத்தில் இருக்கிறவன் கான்ட்ராக்ட் தொழிலாளியை ஒட்டி பேசுறதில்லை. அவன் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் வைக்கிறான். கான்ட்ராக்ட் தொழிலாளியுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் வைக்கிறானா? அவன் போனஸ் வாங்குறான். கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு போனஸ் கொடுன்னு கேட்குறான். அவன் கிராச்சுவிட்டி வாங்குறான். அவன் கேன்டீனு, எல்டிசி, பஞ்சப்படி எல்லாத்தையும் அவன் வாங்குறான்.
நான் செய்கிற வேலையை இவனும் செய்கிறான், அவனுக்கும் அதே சம்பளம் கொடுன்னு எந்த பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியனாவது கேட்டிருக்கா? அதனால தான் நான் சொன்னேன், ஒப்பந்த தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள். எதுக்கு? ஒப்பந்த முறையை ஒழிப்பதற்காக நீ ஒன்று சேர். ஒப்பந்த முறையை ஏன் ஒழிக்கணும்? அப்போ இந்த டாபிக் நல்லா இருக்குது. ஒப்பந்த தொழிலாளர்கள் முறையை ஒழித்து கட்டி அனைவரையும் நிரந்தரமாக்க கோரி இதை ஒழிக்க முடியுமா? ஒரு பிரச்சனை, ஒரு கொஸ்டின். பெர்மனெண்ட் ஆவீங்களா? இன்னொரு பிரச்சனை. இதை ஒரு சங்கத்துக்குள்ளே எப்படி அணுகிறதுன்ற ஒட்டி பேசலான்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஒசூரில் அசோக் லைலேண்ட் இருக்குது. 8000 பேருக்கு மேலே குத்தகை தொழிலாளர்கள். டிவிஎஸ் இருக்குது, 3-4000 பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள். இவங்களை எப்படி அணிதிரட்ட முடியும்? அவர்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ நீங்கள் வந்திருந்தால் ஒரு 80-90-100 பேர் வந்துக்கிறீங்க தான் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள். இதை ஒரு மாதமாக பார்க்குறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கு, அதில் வெப்சைட்டில் எல்லாம் போடுறீங்க. எவ்வளோ பேர் இங்கே கான்ட்ராக்ட் தொழிலாளி வந்திருக்காங்கன்னு தெரில. அப்போது இந்த ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த ஃபேக்ட்ரியில், அதை விட்டால் இன்னும் 300-400 ஃபேக்ட்ரி, சின்ன சின்ன ஃபேக்ட்ரி இருக்குது. 300 பேர் வேலை செய்கிறான், 200 பேர் வேலை செய்கிறான். அங்கேயும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படி அணிதிரட்டுறது? இந்த அசோக் லைலேண்ட் பெர்மனண்ட் ஒர்க்கர்ஸுக்கு 1 லட்ச ரூபாய் வருதா சம்பளம்? 1 லட்ச ரூபாய், 80,000, 1 லட்ச ரூபாய் பெர்மனண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது. நானும் வெல்டரு, அவனும் வெல்டரு, எனக்கு 1 லட்சம், அவனுக்கு 20,000. நானும் டிரைவரு, அவனும் டிரைவர், எனக்கு 1 லட்சம், அவனுக்கே 20,000. பிடிக்கிறது ஒரே ஸ்டேரிங்கு, ஒரே பெட்ரோலு, ஒரே டீசலு, ஒரே லைட்டு, ஒரே வெயிட்டு, எல்லாம் ஒன்று. சம்பளம் மாத்திரம் வேறு. சம்பளத்தை அன்னைக்கு அவன் வயிறு எரிஞ்சுன்னு போவான். அவன் கரன்சி நோட்டை பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டு போவான். இதை எப்படி மாற்ற முடியுமா அப்படின்றது தான் பிரச்சனை. அதற்காக தொழிற்சங்கங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இருக்கிற சட்டம், நம்ம இந்தியாவில் வாழறோம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வாழறோம். தமிழ்நாட்டில் ஒசூர் இருக்குது. இந்த சிஸ்டமில் இவர்களுக்கு நீதி வழங்க முடியுமா? குத்தகை முறையை ஒழிக்க முடியுமா? இதுதான் பிரச்சனை. அப்போ குத்தகை முறை, ஒப்பந்த தொழிலாளர்னா இன்சோர்சிங், அவுட் சோர்சிங், வெளியிலிருந்து குத்தகை தொழிலாளியே எடுக்கிறது. இன்சோர்சிங்னா மேனேஜ்மெண்ட்டே கான்ட்ராக்ட் நடத்துறது. அவுட் சோர்சிங், இன்சோர்சிங். அதில் டிபிஎஸ், டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறான்னா, கான்ட்ராக்ட் போடுறான். வெவ்வேறு கான்ட்ராக்டு, லேபர் கான்ட்ராக்டு, இந்த கான்ட்ராக்டு, ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்டு, பெயிண்டிங் கான்ட்ராக்டு, எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டு, ப்ளம்பிங் கான்ட்ராக்டு, ஒர்க்ஸ் கான்ட்ராக்டு, என்னென்னமோ பேரை வைக்கிறான். அப்போது அவுட் சோர்சிங், இன்சோர்சிங். இந்த அவுட் சோர்சிங்கை இல்லாமல் பண்ண முடியுமா? இப்போது அசோக் லைலேண்டில் 8000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளின்னா கான்ட்ராக்டரை ஒழிக்க முடியுமா? எதுக்காக கான்ட்ராக்டரு? கான்ட்ராக்டர் யார்? அவன் நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறானா, இல்லை டிப்ளமோ படிச்சுக்கிறானா, அவனுக்கு வெல்டிங் தெரியுமா, ஃபிட்டிங் தெரியுமா, பெயிண்டிங் தெரியுமா, ஹவுஸ் கீப்பிங் பண்ண தெரியுமா? எதுவுமே தெரியாது. கான்ட்ராக்டர் யார்? அவன் ஒரு ரவுடியாக இருப்பான், கேடியாக இருப்பான், முள்ள மாதிரியாக இருப்பான், ஆளுங்கட்சியில் எடுபடியாக இருப்பான், எம்எல்ஏக்கு பக்கெட்டாக இருப்பான், செருப்பாக இருப்பான், மந்திரிக்கு தலை பிடிக்கிறவனா இருப்பான். இவன் தானே கான்ட்ராக்டர். அது எதெல்லாம் கேட்டோம், இவன் தான் கான்ட்ராக்டர். அவன் எதுக்கு தேவைப்படுறான்? இவன் தானே கான்ட்ராக்டர். அப்போ இந்த கான்ட்ராக்டர் எதுக்கு வேணும்? ஒரு ரவுடி, கேடி, லோஃபரு, கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், மூச்சவன், முள்ளமாரி, கேட்மாரி, டுபாக்கூர், இந்த மாதிரியான ஒரு மனிதன் தானே கான்ட்ராக்ட். இட்ஸ் கான்ட்ராக்ட் மாஃபியா. இந்த பில்லு பஸ்ஸில் வைக்கிறான். ஏன்னா ஒரு ரவுடியை வச்சு நம்ம தொழிலாளியை சுரண்டி அவன் சாப்பிட்றான்.
அப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஒரு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் போகுதுன்னா அவனுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய், அது 10%, 5% அவனுக்கு கமிஷன் போகுது. இப்போ பெங்களூர்ல வாட்டர் சர்வீஸ் 111 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்குறான். அது முதல் மந்திரியோடைய சொந்தக்காரனா இருப்பான், எடுபடியா இருப்பான், அவனுக்கு தான் கொடுக்குறான். 10% கமிஷன். நான் சொல்லையா ஒரு வருஷத்துக்கு 11 கோடி ரூபாய் எடுத்துன்னு போறான். அப்போ கான்ட்ராக்ட் தொழிலாளின்னா என்ன, கான்ட்ராக்டர் யாரு, பிரின்சிபல் எம்ப்ளாயர் யாரு, இதற்கு சட்டங்கள் என்ன இருக்கு, அப்போ கான்ட்ராக்ட் முறையை ஒழிக்க முடியுமா முடியாதான்றது தான் பிரச்சனை. இப்போ பெங்களூர்ல வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள், நான் துப்புரவு தொழில்னு சொல்றது இல்லை, அழகு தொழிலாளர்கள். அப்போ வந்து சிட்டியை அழகுபடுத்துறது யாரு, அந்த தொழிலாளர் தான் முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ். கான்ட்ராக்டர்ஸ் இருந்தான். அவங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் நடத்தி டிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தோம், டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம். அப்போ கான்ட்ராக்ட் முறை அங்கு ஒழிக்கப்பட்டது. நான் அந்த சங்கத்தை வைக்கும்போது அவங்களுக்கு இருந்த சம்பளம் 700 ரூபாய். இது 2002, 2003 வெறும் 700 ரூபாய். ஒரு 500 ரூபாய் நோட்டு, 2 100 ரூபாய் நோட்டு, மொத்தம் 700 ரூபாய் தான் சம்பளம். பின்ன போட்டு செருப்பு போட்டிருப்பாங்க. புடவை ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், அழுக்கா இருக்கும். அந்த ஏப்ரான்னு மேலே ஒரு கோட்டு போட்டுக்குவாங்களே, அதெல்லாம் வந்து பல்வேறு விதமான அழுக்கு சேர்ந்து இருக்கு. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. பிச்சை எடுப்பாங்க, ரோட்டில் இருக்கிற பேப்பரை பொறுக்குவாங்க, பிளாஸ்டிக்கை பொறுக்குவாங்க, அதை விற்று சாப்பிடுவாங்க. யாருன்னா சோறு கொடுத்தா ஓடுவாங்க. இதுதான் நிலைமை. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா ஒரு 25,000 பேர் இருந்தாங்க. அப்போ இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற முடியுமா? அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்றது தான் பிரச்சனை. பெங்களூர்ல நான் போய் சேர்ந்தது 2001, 2002 தான் போய் பெங்களூர்லேயே செட்டில் ஆகிறேன். காலைல ஸ்கூட்டர் எடுத்துன்னு எல்லா இடத்துலையும் போகிறது, பேசுறது. அப்போ 700 ரூபாய் சம்பளம் 1500 ஆச்சு, 2500 ஆச்சு, 3000 ஆச்சு, 4000 ஆச்சு. இப்போ அவங்க 41,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இது எப்படி நடத்த முடிந்தது அப்படின்னா, இந்த சட்ட நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் மிக அவசியம். இப்போ கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அது 10(1) அது அந்த புக்கு ஒரு 50 ரூபாய் தான் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கணும். தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷில் கூட இருக்கு. கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், கான்ட்ராக்ட் அபாலிஷன் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ். இது மேலே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஒப்பந்த முறையை ஒழித்து கட்டி இவங்களை நிரந்தரமாக்கணும்னு அது ஒரு 10(1) அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு ஒரு அரசு கமிட்டி வைக்கிறான். அந்த கமிட்டியில் ஒரு சேர்மேன் வருவாங்க. அந்த சேர்மேன் லேபர் ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு பரிந்துரை செய்யணும். அந்த மாதிரி ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி என்இஆர்ல சேர்மேனாக போட்டாங்க. அது அடிஷனல் லேபர் கமிஷனர் என் பக்கத்தில் உட்காரணும். அப்போ நான் கொடுத்த இந்த காரணத்துக்காக இந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யணும். இந்த குத்தகை முறை தேவையில்லை. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோம். நாராயணசாமி அப்படின்ற ஒரு ஜட்ஜு முன்னாடி வந்தது நான் தான் வாதம் பண்ணேன். அவங்கள இந்த ஒப்பந்த முறையை ஒழித்து கட்டி நிரந்தரமாக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதை கூட அவங்க கேர் பண்ணல. அதுக்கப்புறம் 10,000 பேரை சேர்த்து அந்த முனிசிபாலிட்டி பெங்களூரில் பிபிஎம்பி அதில் போய் கமிஷனர் எல்லாம் தோர்த்திட்டு அந்த சேரில் இவங்கள உட்கார வச்சு கெலிஜி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் கொட்டினோம். கமிஷனர் மேலேயே கொட்டிட்டோம். இந்த மாதிரியான போராட்டம் நடத்தின பிறகு அந்த டிபிஎஸ் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. டிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம்.
அது நீங்க வந்து இந்த அசோக் லைலாண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். 8000 பேர் இருக்கிறான். டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம், கிக் அவுட் கான்ட்ராக்டர். எதுக்கு தேவை? ஐயோ உனக்கு நான் வேணும், எனக்கு சம்பளம், நீ குடியாது. அவன் தான் மிடில் மேனு அப்படின்ற ஒரு இயக்கத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து டிவிஎஸ், அதே மாதிரி தான் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ். எதுனா பெரிய பெரிய இடத்துல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல நீங்க சங்கம் வைக்கணும். பெங்களூர்ல வந்து இந்த மில்க் சில்லிங் சென்டர், பால் வளம் பர்மனன்ட் போடணும்னு கேஸ் போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்போ டெல்லியில சப்தர்ஜங் ஆஸ்பத்திரி, ஒரே வேலைக்கு ஒரே கூலி, ஒரே வேலைக்கு ஒரே கூலின்னு கோஷம் போட்டா வருமா? அது சட்ட நுணுக்கங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியம். 25(2)(5)A 25(2)(5)A கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ், அது புத்தகத்தில் இருக்கு. அப்போ அந்த தீர்மானம் பண்ணக்கூடியது யார்? அப்ப தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க, தொழிற்சங்கத்தை கட்டுறவங்க, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர தொழிலாளியா மாற்றணுன்றவங்க. நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனு, தனித்தனியா அப்ளிகேஷனு, நீங்க வந்து லேபர் கமிஷனர் தான் அதை தீர்மானம் பண்ணோம். இப்போ கோடு வந்துக்குது, இதை எடுத்துல கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கு. அப்போ நீங்க அந்த இடத்துல ஒரே சம்பளத்துக்கு ஒரே கூலி கொடு அப்படின்ற கேஸ் போட்டா அங்க தீர்மானம் ஆகுது. ஆளை விட்டு தூக்குறது, வேலை விட்டு நிறுத்துறது, அதெல்லாம் டெஃபினட். அவன் வேலை விட்டு நிறுத்தினா எல்லாரும் 8000 பேர் நின்று போயிடுங்க. 8000 பேர் நாளைக்கு அவனை கூட்டு வருவான். இப்போ இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறுது. கான்ட்ராக்ட் முறை வந்து ரத்தாகுது. இப்போ நான் சொன்னேன்ல, துப்புரவு தொழிலாளர்கள், நான் சொன்னது காலில் பின்னு போட்டிருந்தாங்க, கிழிஞ்சு போன புடவை கட்டியிருப்பாங்க, ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அழுக்கான ஏப்ரான் போட்டிருப்பாங்க, பிச்சை எடுப்பாங்க, யாருன்னா காஃபி கொடுத்தா ஓடுவாங்கன்ற முறை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? ஸ்கூட்டியில் போகிறாங்க, கையில் செல்ஃபோன் இருக்குது, கழுத்தில் ஒரு கோல்டு செயின் இருக்குது, காதில் ஒரு கோல்டு கம்பல் போட்டுக்கிறாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் வேலை செய்தால் 82,000 ரூபா சம்பளம். சண்டே ஆனால் அவங்க வீட்டில் கூட பிரியாணி வேகுது, கவாப் வேகுது, ரொட்டி, பாயா, சிக்கன்னு, மட்டன்னு, என்னென்ன சாப்பிட்னா 80,000 ரூபா சம்பளம் இல்லைன்னா 20,000 ரூபாய் சம்பளத்தில் வாங்க முடியும். அதனால இந்த கான்ட்ராக்ட் முறையை எப்படி ஒழிக்கிறது? ஆனா இந்த சமூக அமைப்புக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தானே இந்த சமூக அமைப்புல. அப்ப நீங்க கான்ட்ராக்ட் தொழிலாளியை ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய், கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய், பர்மனன்ட் இல்ல டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வா. அப்ப எங்கெங்க போனஸ், கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு போனஸ் இருக்கு, போனஸ் இருக்கா இல்லையான்னு பாரு. அதுக்காக போராட்டம் பண்ணு, கேட்ட மூடு. போனஸ் தானே, துட்டு தானே. இப்ப பெங்களூர்ல 4000 பேர் இந்த BWSSP ஒர்க்கர்ஸ் சங்கம் வைக்கிறதுக்கு முன்ன டிஏ கிடையாது அவனுக்கு. டிஏ ஃபைட் பண்ணு, காசு வருது. 4 வருஷம் டிஏ கொடுத்துருந்தா அரியர்ஸ் வாங்கி கொடு, 20,000 30,000 வாங்கி கொடு. அவனுக்கு வந்து போனஸ். அப்போ ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு, கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு, அது டிவிஎஸ் கம்பெனி இருக்கட்டும் இல்லை எந்த கம்பெனினாலும் இருக்கும், போனஸ் கொடுத்துக்கிறானா இல்லையா பாரு. அந்த போனஸ்க்கான டிமாண்ட் வை. அப்போ நாங்கள் ஃபைட் பண்ணி போனஸ் கொடு, போனஸ் கொடுன்னா வேற வழி இல்லை. போனஸ் 3,500 ரூபா கொடுக்குறேன்னு 3 வருஷத்துக்கு முன்ன ஒத்துக்கணும். போனஸ் அப்படின்ற பேர்ல எவ்வளோ வருதோ அவ்வளோ வரட்டும். போனஸ் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த வருஷம் என்ன பண்ணையோ, போனஸ் 1 மாசம் சம்பளம் 8.33, அவன் சம்பளம் 24,000 ரூபா. அப்போ இந்த யுகாதி பண்டிகை அப்போ வரும், ஏப்ரல் மேல வரும். அவனுக்கு வந்து 1 மாசம் சம்பளம் கொடு. 1 மாசம் சம்பளம் எவ்வளோ? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் அவனுக்கு போனஸ். அந்த ஒப்பந்தத்தை நம்ம போட்டோம்.
இந்த கான்ட்ராக்ட் லேபர்ல இன்னொன்னு என்னன்னா 20 வருஷம் வேலை செய்திருப்பான், இவனுக்கும் ஒரே கூலி. நேத்து வந்து தொழிலாளி ஆயிருப்பான், அவனுக்கே ஒரே கூலி. அப்ப சர்வீஸ் வெயிட்டேஜ், ஒரு வருஷம் வேலை செய்தா சர்வீஸ் வெயிட்டேஜ் எவ்வளவு கொடுக்கணும்னு அதுக்கு பெட்டிஷன் போடு. சர்வீஸ் வெயிட்டேஜ் கர்நாடக மாநிலத்தில் அரசாங்கமே சர்வீஸ் வெயிட்டேஜ் கொண்டு வந்தான். அப்போ ஒரு வருஷம் சர்வீஸ் செய்தா 4 ரூபாய் வெயிட்டேஜ் கொடுக்கணும், 4 ரூபாய் பர் டே. அப்போ எவ்வளோ ஆகுது? முன்னாங்க 120 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? அதுவே ஒரு 1500 ரூபாய் சர்வீஸ் வெயிட்டேஜ் ஏறுது, டிஏ ஏறுது. அப்போ இதோட முடிச்சிடக்கூடாது. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு கேன்டீன் வசதி இருக்கா? பர்மனன்ட் தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கும் கொடுக்கணுன்றது தான் 25 to 5A. அப்போ அவனுக்கு கேன்டீன் இருக்கா? அவனுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கா? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லைன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்கணும், நீ கேஸ் போடணும், அதுக்காக போராட்டம் பண்ணணும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச கூலின்றது வந்து 13,000. 13,000 என்ன கூலி? அது எம்ஜிஆர் கூலி, அது ஜெயலலிதா கூலி, அது கலைஞர் கூலி, அது ஸ்டாலின் கூலி, இப்போ வந்து ஜோசப் விஜய் கூலி. டே கூலியை கொடுறா ஜோசப், கூலியை கொடுறா. என்னடா இது 14,000 ரூபாய்? 14,000 ரூபாய் குறைந்தபட்ச கூலி. நீ மனுஷனா? நீ வாழற வீடு 200 கோடி ரூபாய். பனையூரில் பங்களா கட்டிக்கிறேன்னு 200 கோடி ரூபாய். வீட்டை விட்டு வெளியே வந்தா ரோல்ஸ் ராய்ஸ். என்னது அது? ரோல்ஸ் ராய்ஸ். ரோல்ஸ் ராய் காரு 10 கோடி ரூபாய் காரு. அங்கிருந்து வெளியூருக்கு போனா சார்ட்டர்டு ஃப்ளைட்டு. இப்போ முந்தினேத்தோ ஒரு டிபேட் உங்க அசம்பிளியில் நடக்குது. ஆதவர்ஜுனா சொல்றான், எங்க மாமனாரு எங்க அப்பனுக்கு 900 கோடி பணம் கொடுத்தாரு. 900 கோடி எங்க மாமனாரு உங்க அப்பனுக்கு கொடுத்தாரு. இவன் சொல்றான் உங்க மாமனாரை போய் கேளு. அவன் சொல்றது, யோ எங்க மாமனார் கொடுத்தான், நான் கொடுக்கல, நீ போய் உங்க அப்பனு கேளு. 900 கோடி. ஆனா உங்களுக்கு சம்பளம் 14,000. 14,000த்துல வீட்டு வாடகை கட்டணுமா? வீட்டு வாடகை கட்டி பசங்களை படிக்க வச்சு நல்லது கெட்டது, சண்டே ஆனா சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு, காலுக்கு செருப்பு, வீட்டில் டிவி தொடப்பம் லொட்டு லொஸ்கு வாங்க முடியுமாயா 14,000? என்ன சம்பளம் இது? கர்நாடகாவில் நீங்கள் அந்த பார்டர் தான்னா அங்கே வச்சுக்கிறான் கூலி. குறைந்தபட்ச கூலி 23,150 ரூபாய் பெங்களூரில் கூலி. தமிழ்நாட்டு கூலி ஸ்டாலின் கூலி, உதயநிதி கூலி, ஜோசப் விஜய் கூலி. யோ புத்திக்குதா உங்களுக்கு? கூலியா இது? இதுதான் கான்ட்ராக்டர் கொடுப்பான் கூலி. பர்மனன்ட் தொழிலாளிக்கு 1 லட்சம் ரூபாய். அப்போ ஒப்பந்த தொழிலாளி அப்படின்ற கான்செப்டே சுரண்டல். அது வந்து ரொம்ப சின்ன வார்த்தை. உழைப்பு திருடு, உழைப்பை திருடுவது. உன்னுடைய உழைப்புக்கு பர்மனன்ட் தொழிலாளி 1 லட்சம் ரூபாய் வாங்குறான், உனக்கு 15,000 16,000 கொடுக்குறான். அப்போ உன் உழைப்புல 80,000 ரூபாய் திருடுறான். திருடன் யாரு? கான்ட்ராக்டர் திருட, மேனேஜ்மெண்ட் திருட, அரச திருட, வர்த்தந்த திருடனா திருட, கூட்டா திருடனா ராபரி, வழிப்பறி கொள்ளை. கான்ட்ராக்ட் முறை என்பது வழிப்பறி கொள்ளை, கொள்ளைக்காரர்கள். நீ முதலாளி அப்படியெல்லாம் பேசாத, நீ கொள்ளைக்காரனா, நீ திருட்டு பையன், நீ லோஃபரு, உழைப்ப திருடுற திருட நீ, என் போனஸ திருடுற நீ, என்னுடைய பஞ்சப்படிய திருடுற, என்னுடைய எல்டிசிய திருடுற, என்னுடைய கேன்டீன் வசதியை திருடுற, என்னுடைய வீட்டு வசதியை திருடுற நீ, என் வாயில மண்ணை போடுறவன் நீ. இதுக்கு ஒரு கவர்மெண்ட். இது இங்க இப்படி. அங்க ஒருத்தர் டெல்லியில் இருக்கிறாரு, அமாரா ஹே சப்கா சாத் சப்கா விகாஸ்.
सबका साथ सबका विकास मैं खाऊंगा मैं खाना देंगा நான் துண்ண மாட்டேன் யாரையும் துண்ணவும் விட மாட்டேன் டேய் நீ போடுற செருப்பியோ கெனித் கோலே ஷூ போடுறாரு மோடி 3.5 லட்சம் ரூபாய் ஒரு ஷூ மேபாக் கிளாஸ் அவர் துன்ற அந்த காளானை சாப்பிட்றாரு அது பேர் குச்சி 1 கேஜி 80,000 ரூபா அவர் தண்ணி குடிக்கிறாரா தண்ணி அடிக்கிறாரா தெரில ஒரு பாட்டில் 1750 ரூபா ஒரு பாட்டில் தண்ணி மோதிது ஒரு பாட்டில் தண்ணி எத்தனை பாட்டில் கொடுக்குறாருன்னு கேட்காத குடிக்கிற ஒரு அவரை போய் கேட்கணும் நீங்கள். அப்போ இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னா அந்த ஃப்ளோர் வேஜஸ் அப்போ மோதியின் கூலி 111 ரூபாய் நாமம் திருப்பதி நாமத்தை போடுறாங்க 111 ரூபாயா கூலி 111 ரூபாய் கூலி இவனுக்கு வந்து வெக்கம் இல்லை 111 ஃப்ளோர் வேஜஸ் 178 ரூபாய் கூலியை வச்சுக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை தானே ஒப்பந்த தொழிலாளிக்கு கொடுக்குறான். அப்போ இது வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன் சம வேலைக்கு சம கூலி. இது வந்து வெத்து வேட்டு இல்லை சட்டம் இருக்காது நீ படியாத 25(2)(5)A நீ வந்து டிமாண்ட் நோட்டீஸ் கொடு அதை ஒட்டி நீ வந்து சங்கம் நடத்து போராட்டம் நடத்து கேஸ போடு ஹைகோர்ட்ல கேஸ போடு. பெங்களூர்ல HAL ஃபேக்டரியில் 6000 பேர் புத்தக தொழிலாளி 6000 பேர் இந்த 111 ரூபாயில தான் வச்சுருந்தான் நான் சங்கம் பண்ணும்போது 29,000 ரூபாய் வாங்கினுக்கிறான் இன்னைக்கு 29,000 BWSSB வாட்டர் சர்வீஸ் 6,000 ரூபாய் சம்பளம் 5 வருஷத்துக்கு முன்ன சங்கம் வச்ச பிறகு இப்போ 24,000 ரூபாய். ரிஸ்க் அலவன்ஸ் கேல 3,200 ரூபாய் ரிஸ்க் அலவன்ஸ். கேன்டீன் அலவன்ஸ் அவங்களுக்கு வந்து கேன்டீன் இல்லை கேன்டீன் இல்லை கேன்டீனு டிமாண்ட் வச்சா என்ன கேன்டீனா இவங்களுக்கு ஆடலாம். இப்போ 1,500 ரூபாய் பாஸ் கொடுத்தேன் அன்னபூர்ணா ஸ்கீம்ல 1,500 ரூபாய் பாஸ் 1,500 ரூபாய்க்கு போய் அவன் அரிசி வாங்கிக்கலாம் பருப்பு வாங்கிக்கலாம் பால் வாங்கிக்கலாம் முட்டை வாங்கலாம் எண்ணெய் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் உன்னுடைய உரிமை. அப்போ நீங்க ஒசூர்ல எங்கெங்க கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்கானோ அவனுக்கு கேன்டீன் இருக்கா இல்லையா? அப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வீட்டு வாடகை நீ கொடுக்குற சாடா சத்திரா 14-15,000 5,000 ரூபாய் வாடகை கட்டுனாங்கன்னா வயிற்றுல ஈர துணியா போட்டுன்னு போக முடியும். டேய் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுறா டேஸ் என்ன இவன் பேர் அப்பா இவன் பேரு ஜோசப் விஜய் குடியா. நீ என்ன சொன்ன நீ நாளைக்கு ஒரு நாளைக்கு என் பேச்ச கேளுங்க. நீங்க என் பேச்ச கேட்டு ஓட்ட போட்டா நீங்க சொல்ற பேச்ச நான் கேட்கறேன். நான் சொல்றேன் கொடு கூலி கொடு. நீ தானே சொன்ன எனக்கு ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கணும்னு அம்பேத்கர் சட்டத்தில் எழுதி வச்சுக்கிறாரு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடு கேன்டீன் கொடு பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் கொடு யூனிஃபார்ம் கொடு அதை துவைச்சிக்கிறதுக்கு வந்து சோப்பு கொடு. அவனுக்கு தானே யூனிஃபார்ம் போடுறோம் சோப்பு கொடு வாஷிங் அலவன்ஸ் கொடு துணி அலவன்ஸ் கொடு புடவை கொடு ஜாக்கெட் கொடு செருப்பு கொடு. தொடப்பம் கூட கூடியா மொப்பந்து என்ன போகுது இது சரியா கூலி கொடுத்தினா ஒரு தொடப்பத்தை வந்து துடைக்கிறோம் சரியா கூலி கொடுக்கலாம் திருப்பி வச்சுன்னு அடிக்கிறோம். எல்லாம் கொடுக்கணும் சட்டம். அப்போ ஒப்பந்த தொழிலாளர்களை சங்கமாக்குவது எப்படி? அவனுடைய பிரச்சனை வச்சு அவனை வச்சுதான் நம்ம சங்கமாக்கணும். அவனுக்கு ரிசல்ட்டை நீ கொடுக்கணும். சங்கத்துல சேர்ந்தா வேலை விட்டு எடுப்பது எல்லா இடத்துலயுமே வேலை விட்டு எடுப்பான். எல்லா இடத்துலயும் வேலை விட்டு எடுப்பான்.
நான் சொன்னேன் இந்த பிடபிள்யூஎஸ்எஸ்பியில் வேலை விட்டு எடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு ஒரு கன்சலேஷன் போட்டோம். அன்றைக்கி வந்து 200-250 தொழிலாளி வந்தான். ப்ரெஸ் வந்துச்சு. நான் சொன்னேன் அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, சேர்மனு, அவன் பேர் ராமபிரசாத். கன்னடத்தில் சொன்னேன் நான். ப்ரெஸ்காரன் கேட்டேன், சார் என்ன பண்ண போகிறீங்க? இவன் ஒரு வாரத்தில் வேலைக்கு எடுத்துக்கலன்னா அவன் காரில் வந்து சூட்டும் கோட்டும் போட்டுன்னு வந்து இறங்குவான். எங்கே இறங்குவான்? அவன் சேர்மன் ஆஃபீஸ் எதிரில் இறங்குவான். கார் வரும். நான் வந்து போஸ்டர் போடுறேன். என்னன்னு போடுறேன்? என் பேர் பாலன், நான் செய்கிற தொழில் வக்கீல், டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூனியனு, நீ இவனை வெளியே வச்சுக்கிற, நீ இவனை வேலைக்கு கட்டலன்னா 2 பக்கெட்டு கக்கசு உன் தலைமையில் கொட்டிடுவேன். இது எல்லா டிவிலையும் வந்துச்சு. எல்லா டிவிலையும் பாலை வந்து வழக்கறிஞர் பாலை சேர்மன் ராம்பிரசாத் தலைமையில் கக்கஸ் கொட்டுன்னா பிடிங்க கொட்டியே கொட்டுறவங்க மேலே கொட்டினா என்ன ஆகிடும்? ஒரு கேஸ் வரும், போட்டுக்கோ. ஆனால் உன் மானம் மரியாதை எல்லாம் போதில்லை. ஒரு கேஸ் போட்டுக்கோ, நானே வாதாடிக்கிறேன். அது கக்கஸ் இல்லையா? சாணின்ற ப்ரூவ் பண்ணு. அது சாணின்ற ப்ரூவ் பண்ணு. சாணி இல்லை, நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன். நீ பயந்துல வேலைக்கு எடுத்துக்கணும். அதனால இந்த சங்கம், தொழிற்சங்கம், கான்ட்ராக்ட் லேபர் நடத்துறவங்களுக்கு தாக்கத்து வேணும். அடிக்காதியா நீ, கோலுக்கு இல்லை அடிக்காத. கொட்டிட்டு 2 பக்கெட்டு. அவன் யார்? அவன் மேனேஜரு, வேலை விட்டு எடுத்துறேன்றான். அவன் காரில் போகும்போது 2 பக்கெட் கொட்டு, இல்லைன்னா அவன் வீட்டில் போய் கொட்டிட்டு. காலையில் சுப்ரபாதெல்லாம் போடுவாங்கல்ல வீட்டில், அதில் கிரீட்டிங்ஸ் கொடு 2 பக்கெட்டு. ஸோ இது ஒரு இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை how to face it. இப்போ வேலை விட்டு ஒரு லீடரில் நிறுத்திடலாம், எல்லா இடத்துலையும் நிறுத்துறான். நம்ம கூட நிறுத்தி பார்த்துக்கிறோம். நிறுத்தினா எல்லாரும் நின்றுடு. நீ HAL நான் வந்து கான்ட்ராக்ட் லேபர் யூனியன் 6000 பேர் ஸ்ட்ரைக்கு போனோம். ஸ்ட்ரைக்கு என்கிட்ட பேச மாட்டேன்றான். ஏன்டா பேச மாட்டேன்? நீ லாயர் இருந்தா என்ன பேசு? இவன் பேச மாட்டான்னு தெரியும். வாழ்வெல்லாம் லாக் பண்ணும். தண்ணியும் போகாது, எதுவுமே போகாது. சுவிட்சு எல்லாமே கான்ட்ராக்ட் தொழிலாளி தானே. ஃபேக்ட்ரியே நடக்கல. 1 நாள் 2 நாள். பாலங்கிட்ட பேச மாட்டேன். பேசாத விடு. 4வது நாள் நார்து ஃபேக்ட்ரி, HAL கவர்மெண்ட்டுது. ஃபோன் பண்ணுறோம். ஐ வுட் லைக் டு டாக் டு யூ. யூ வாண்ட் டு டாக் டு மீ? ஐ எம் இன் கோலார். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. வெயிட். நீ என்கிட்ட பேச மாட்டேன்னா வெயிட் பண்ணு. நீ காத்துனிரு. நான் கோலாரில் இருக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு தான் பெங்களூருல வருவேன். 2 o'clock. எஸ் 2 o'clock. அது வரைக்கும் வேலை தெரியா? இல்லை நாளைக்கு பேசிக்கலாம். நோ வி வில் வெயிட் ஃபார் யூ. ராத்திரி 12 மணிக்கு பெங்களூருல வரேன் நான். எங்க கேஆர்புரம்ல என்ட்ரு ஆகிறேன். வேர் ஆர் யூ சார்? அப்போ சார் ஆகிட்டேன் நான். வேர் ஆர் யூ மிஸ்டர் பாலன்? வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, ப்ளீஸ் பே. 1 மணிக்கு போனால் மொத்த ஜெனரல் மேனேஜரு எல்லாம் உக்காந்துக்கிறான். பட் நான் என்ட்ரு அந்த எல்லாம் ஏஞ்சி நிற்கிறான். இது எனக்கு கொடுத்த மதிப்பு இல்லை. இது நான் ஜோசப் விஜயா, நளினிகாந்தா, விஜயகாந்தா ஒன்றும் கிடையாது. தொழிலாளியுடைய போராட்டம். அந்த தொழிலாளியுடைய பலம். நீங்கள் 8000 பேர் அசோக் லைலாண்டில் சங்கமா பண்ணி நிறுத்திட்டுனா இதெல்லாம் கொடுத்தாயே ஆகணும். அப்போ சட்டம் இருக்கு. இப்போ இந்த சட்டத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். விதண்டவாதமாக நான் சட்டத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை. எது மேலே நம்பிக்கை இருக்குது? இருக்கிறத யூஸ் பண்ணிக்க. ஒன்று அரெஸ்ட் பண்ணால் பெயில் வாங்குறதில்ல. அதனால் சட்டத்தை யூஸ் பண்ணு. நான் எங்கேயுமே சொல்கிறது நல்ல மசால் தோசை வரணும்னா மசாலா தோசை சும்மா வந்துடுமா? மாவு இருக்கணும். தோசை மாவு இல்லாத தோசை வரும். மாவு இருக்கணும். வெறும் மாவு ஊற்றுனாக்க தோசை ஆகுமா?
தவா வேணும். வெறும் தவா மேல மாவு ஊற்றின தோசை வருமா? நெருப்பு வேணும். இந்த நெருப்பு தான் ஃபயர். அதான் யூனியன் ஃபயர். அப்ப தொழிலாளின்னா ஃப்ளவர் இல்ல ஃபயர். நீ ஃபயர் ஆனா மேனேஜ்மெண்ட் நக்கணும் டயர். அப்ப தொழிலாளியுடைய ஃபைட் அது. அப்ப இது கோர்ட்ல ஒன்றும் ஆகாதியா டைரக்டா. நீ சட்டத்தை வச்சு போராட்டம் பண்ண. கொஞ்சம் பேருக்கு கோர்ட்லாம் போனாக்கா நல்லதாயிடும், நம்மளுக்கு தீர்ப்பு வந்துடும். இந்த கோர்ட்டை ஒட்டி சொல்லணும்னா நீங்கள்லாம் தெலுங்கு பிக்சர் பார்த்துக்கிறீங்களா? தெலுங்கு சினிமா பார்த்துக்கிறீங்களா இல்லையா? வெறும் தமிழ் தான் பார்க்கறது. ஓகே, தமிழ் சினிமாவில் கூட வில்லன் இருப்பான். வில்லன் ஒரு மந்திரியா இருப்பான். மந்திரி அவன் வந்து மந்திரியா இருப்பான், முக்கியமந்திரியா கூட இருப்பான். வில்லனை காட்டுருவேன். அவன் முள்ள மாதிரி வேலை செய்வான், கொலை பண்ணுவான், கற்பழிப்பான், சொத்தை சூறையாடுவான், ஊரெல்லாம் சுரண்டி வழியில் போட்டுக்குவான். இந்த மாதிரியான அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணுவான். இவன் இந்த அயோக்கியத்தனம் பண்ணும்போது அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? கோடிக்கணக்கான துட்டுக்குது. காஞ்சிபுரம் புடவையை கட்டி, லிப்ஸ்டிக்கை போட்டு, வைரம் வடியூரம் செயினை போட்டு, நெக்லஸை போட்டு, வழியில் போட்டு, பூக்கூடிய தூக்கின்னு கோயிலாக போய் வேண்டுவான். என்னன்னு, முருகர் கோயில் பழனிக்கு போவா. அப்பா முருகா எங்கள் வீட்டுக்காரனை காப்பாற்றுன்னுவா. அப்புறம் திருப்பதிக்கு போவா. அவளுக்கு ஸ்பெஷல் தரிசனம். எடுக்கொண்டல வாட வெங்கட்ரமண கோவிந்தா கோவிந்தா, என் வீட்டுக்காரனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தானே வேண்டுவா. அப்போ இவன் எப்பனா ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான், அந்த பொண்ணை கற்றுட்டான், இந்த பொண்ணா சீ இந்த மனுஷன் யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு கொஞ்சம் கோஷிக்குவான். யாரையோ கொலை பண்ணிட்டான் சின்ன வயசு ஒரு பொண்ணு அப்படின்னும் போது பொண்டாட்டி கொஞ்சம் கோச்சிக்கின்னு திருப்பி கோயிலில் போய் பூக்கூடி எடுத்துன்னு போய் என் பொண்ணை புருஷனை நல்லா காப்பாற்று கடவுளை வேண்டிக்குவான். இந்த கோர்ட்டும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இதுதான் சம்பந்தம். புருஷங்கார இந்த வில்லனு அதுதான் அரசு. அது ஸ்டாலின் அரசோ, கருணாநிதியோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ, மோதியோ, இன்னும் அதுக்கு முன்ன ஒருத்தர் இருந்தார சிங்கு. யார் சிங்கு? அவரு நாட்டையே வித்துட்ட சிங்கு, மன்மோகன் சிங்கு. நாட்டுக்காக உயிரை விட்ட சிங்கு பகத் சிங்கு. அவன் மேல கொஞ்சம் கோச்சிக்கும். கோர்ட்ல ஒன்றும் ஆகாது. பொண்டாட்டி மாதிரி அரசாங்கத்துக்கு பொண்டாட்டி எப்படி பூக்கூடிய தூக்கின்னு போய் பூஜை பண்றாலோ அந்த வேலையை தான் கோர்ட் செய்யுது. அதனால நீ கோர்ட்ல போய் யாருன்னா ஒரு வக்கீலை பார்த்து சென்னையில் 10 கோடி ரூபாய் அவனுக்கு ஃபீஸு, 8000 அசோக் லைலாண்ட் கான்ட்ராக்ட் தொழிலாளியை பர்மனன்ட் பண்ணிவிடு, ஒரு ஆர்டர் வாங்கிடு, 10 கோடி உனக்கு வாங்க முடியுமா? சும்மா டுபாக்கூர் தான் இது, வாங்க முடியுமா? அதனால தான் தேவை சங்கம். சங்கம்ன்றது ஃபயர், ஃப்ளவரா, பூவாது. சங்கம் பூ இல்லை, ஃபயர். அப்போ சங்கம்னும் போது ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழில் சங்கம். ட்ரேடிங் யூனியன் என்னன்னா வியாபாரம். ட்ரேடிங் யூனியன், ட்ரேட் யூனியன் நீங்கள் பார்க்கணும் யார் யார் ட்ரேடிங் யூனியன்னு. ஐஎன்டியூசி ட்ரேடிங் யூனியனு, பிஎம்எஸ் டுபாக்கூர் யூனியனு. வேறு பேரெல்லாம் சொல்லிட்டா வேணாவா? வேறு பேரெல்லாம் சொல்கிறது இல்லை. நல்ல யூனியனை சேர்ந்து அந்த யூனியன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வித்தின் தி சிஸ்டம் இப்போ என்ன இருக்கோ அந்த சிஸ்டம். அப்போ நீங்கள் தொழிற்சங்கத்தை நடத்துகிறவங்க மினிமம் வேஜஸ் கொடுக்குறானான்னு பார்க்கணும். குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கலன்னா நீ அதுக்கான போராட்டத்தை நடத்தணும். கொடுத்தில்லைன்னா அரியர்ஸ் வாங்கிக்கணும். தொழிலாளிக்கு ஒரு 50,000 வாங்கி கொடு. நான் பெங்களூரில் இந்த துப்புரவு தொழிலாளர் மத்தியில் வேலை செய்யும்போது அங்கே போனால் எல்லாரும் கோல்டு கம்பல் போட்டுனுக்கிறாங்க.
ಏನಮ್ಮ ಅದು ಗೋಲ್ಡ పోట్టుకున్నా అయ్యో ఏమన్నా మాకి బంగారు ఎక్కడన్నా చిక్కింది మీరు ఎప్పుడన్నా వేసేది ఎవరిది బంగారు లేదా అది లేదన్నో దాని 20 రూపాయలు ఇచ్చి తీసుకుంటాను ஓ திரும்ப வேஸ்தாரம்மா మీరు బంగారు వేస్తారు அப்போ அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் கொடுத்தில்ல குறைவாக கொடுத்துருந்தான் அதுக்காக நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணேன் ஒருத்தருக்கா ஃபைல் பண்ணி கேஸ் கெலிச்ச எவ்வளோ வரணும் ஒருத்தருக்கு அரியர்ஸு 95,000 ரூபாய் வரணும் எவ்வளோ வரணும் 95,000 ரூபாய் அரியர்ஸு கொடுக்கல அவன் கோர்ட்டில் லேபர் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தும் கொடுக்கல ஹைகோர்ட்டில் போட்டதும் வித்தின் எ வீக் பணத்தை கொடுன்னா 95,000 ரூபாய் வந்துடுச்சு அப்புறம் வந்துட்டு பிறகு ஒரு வாரம் விட்டு போனேன் ஆனால் బంగారు తీసుకుంటే ముప్పుల బంగారు ஸோ டிவி తీసుకుంటే நீ தொழிலாளி அவனுடைய உரிமை என்னன்னா சம்பளம் வாங்கி கொடுத்தே வெறும் கையில் முகம் போட முடியுமா அவன் வயிறு ரொம்ப நாள் தானே உம்பினால நிற்பான் வெறும் பேச்சு பேசினா எவன் வருவான் அதனால இந்த கேஸ் எப்படி ஃபைல் பண்றது நம்ம ரூபன்கிறார் அவருக்கு தெரியும் நிறைய கேஸ் போட்டுப்பார் அவர் ரூபன் மாதிரி தோழர்களை பிடிச்சா பண்றாங்க இந்த சங்கர் தோழர்கிறாரு இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டி விடணும் அவனை அரியர்ஸ் வாங்கி கொடுக்கணும் போனஸ் வாங்கி கொடுக்கணும் ரிஸ்க் அலவன்ஸ் வாங்கி கொடுக்கணும் கேன்டீன் அலவன்ஸ் வாங்கி கொடுக்கணும் ஃபைனலா என்ன பண்ணோம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஒரே வேலைக்கு ஒரே கூலி சட்டத்தில் இடம் உண்டு ஃபைட் பண்ண எங்கன்னா வாங்கி கொடுத்துக்கிறீங்களா நான் பெங்களூரில் வாங்கி கொடுத்துக்கிறேன் வாங்கி கொடுக்கறது நான் என்ன ஏஜென்ட்டா தொழிலாளி ஃபைட்டு பண்ணா வந்துச்சு அவனுக்கு தொழிலாளி ஃபைட்டு பண்ணா வந்துச்சு அப்போ தொழிலாளிக்கு வரக்கூடிய இந்த உரிமைகள் சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமைகள் இது எல்லாம் தொழிலாளி கேட்ல தான் முடியும் கேட்ல தான் முடியும் கேட்டு மீட்டிங் தொழிற்சங்க தலைவர் கேட்டுக்கு போயே போனோம் பேசணும் ரோட மூடு ரோட்ல படுத்துக்கோ கேட்ட மூடு ஒன்னாவது ஒரு கேஸ் 2 கேஸ் போட்டுக்கோ இதெல்லாம் பண்ணாம நோவாது நோம்பு கும்பிட முடியுமா அப்ப தொழிற்சங்கம் அப்படின்றது வந்து பெட்டு மேல படுகிற பெட்டு இல்ல அது முள்ளு மேல படுகிற விஷயம் முள்ள போனா அது குத்தும் ரத்தம் கூட வரும் செப்டிக் ஆகும் அதை தாங்கி நடத்துறது தான் வந்து தொழிற்சங்கம் போராடிதான் உரிமைகளை பெற முடியும் இப்போ இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியில வந்து இன்சோர்சிங் அவுட் சோர்சிங் வேண்டாம் இன்சோர்சிங் டிபிஎஸ் சிஸ்டம்ன்றதை நீங்க கேஸ் போடணும் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் இஸ் த ஸ்லோகன் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் HAL BHEL BML ராணிப்பேட்டையில் BHEL திருச்சியில் BHEL நெய்வேலியில் வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனு இந்த மாதிரியான ஃபேக்ட்ரி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டாடா எலக்ட்ரானிக்ஸு டிவிஎஸ்ஸு அப்புறம் அசோக் லைலண்ட் இது எல்லாமே வந்து இந்திய கார்பரேட் கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி இங்கே இல்லை சென்னையில் இருக்கு பெங்களூரில் இருக்கு அப்போ மல்டிநேஷனல் கம்பெனி டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி லோக்கல் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி இதில் 2ஆ பிரிங்க நீங்கள் ஒன்று ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டில் 28% தொழிலாளி ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸு இப்போ அசோக் லைலண்டு டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்போ அவனுடைய குறைந்தபட்ச கூலி இல்லை ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அவனுடைய உரிமைக்காக போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும் அதற்கு சேவைத்துறை சர்வீஸ் செக்டார் ஹாஸ்பிட்டல்ஸ் நர்சஸ் வார்டு பாய்ஸ் 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஹோட்டல் சர்வீஸ் செக்டார் இந்த இடத்துல கூட கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை வச்சிருக்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஒர்க்கர்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறான் ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் அங்கனவாடி தொழிலாளர்கள் இல்லை அவங்க ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து தொழிலாளி அவங்களுக்கு டிஏ கிடையாது
குறைந்தபட்ச ஊதியமும் கிடையாது, கிராச்சுவிட்டியும் கிடையாது. உரிமையற்ற தொழிலாளியா ஸ்கீம் ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி, அப்புறம் சமையல் பண்ற தொழிலாளர்கள், மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம், ரூரல் ஹெல்த் மிஷன் நர்சஸ், 108 ஆம்புலன்ஸ் நர்சஸ், வார்ட் பாய்ஸ், ஃபார்மசிஸ்ட், டிரைவர்ஸ், அப்புறம் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் இங்க கொடுக்குறாங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கு தொழிற்சங்க உரிமையே கிடையாது. தொழிற்சங்கம் வைக்க முடியாது, குறைந்தபட்ச கூலி கேட்க முடியாது, டிஏ கேட்க முடியாது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கேட்க முடியாது. அவங்க வாலண்டியர்னு வச்சுக்கிறான். ஜனவரி இல்ல டிசம்பர் 29, 2025 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 பேர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி எல்லா இடத்துல இருந்து மெட்ராஸ் லேபர் கமிஷனர் ஆபீஸ் காலையில் 8 மணிக்கே 5000 நர்ஸ் வந்து சேர்ந்து, போலீஸ்காரனுக்கே தெரியாது. ராத்திரி 11 மணி வரைக்கும் சீலு, ஆயிரக்கணக்கான போலீஸை போட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியல. அவங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு, 23,000 சம்பளம். போராட்டம் பண்ணதுனால எவ்வளோ? 23,000 சம்பளம். 10 மாதத்துல. நேற்று சென்னையில் தான் இருந்தேன் அந்த கூட்டம். நான் சொன்னேன், நர்ஸே படிக்காதீங்க, நீங்க நர்ஸ் வேலைக்கே வராதிங்க, இந்த நாடு உங்களுக்கு மோசம் வந்து பச்சையா துபாய்க்கு போ, இங்கிலாந்துக்கு போ. இந்த நாட்டில் நர்ஸ் வேலை செய்யாத அரசு உனக்கு ஏமாத்துறான். எம்எஸ்சி பிஎஸ்சி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி 15,000 18,000 வேலை செய்ய முடியுமா? நேற்று அரைக்கூவல் என்னன்னா, அக்டோபர் 5ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி, மிஸ்டர் ஜோசப் விஜய். கர்நாடகாவில் இதே தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 32,000 சம்பளம், தெலுங்கானால 29,000 சம்பளம், பஞ்சாப் அண்ட் ஹரியானால 70,000 சம்பளம். நீ என்னடா டுபாக்கு ஒரு 23,000 கொடுக்குறன்னு போராட்டம். காரி துப்புன அவன, காரி துப்புன அவன. இந்த கர்நாடகாவில் மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ் அதை பிஸி ஊட்டா. நம்ம 19ஆம் தேதி ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிக்கிறோம். எங்க போறதுக்கு? சீஃப் மினிஸ்டர் வீட்டை நோக்கி பேரணி. பர்மிஷனும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது பேரு ஒரு கால் ஜெயிலு, ஒரு கால் ரயில். ஊர்ல இருந்து வராங்க. 4,700 ரூபாய் சம்பளமாடா. டிகே சிவகுமார், அப்பா குமார், இவன் டிகே அண்ணா, இதுக்கு முன்ன இருந்தவன் சித்தண்ணா, அதுக்கு முன்ன இருந்தவன் எடியூர் அண்ணா. சித்தண்ணா வாட்சி 72 லட்சம் ரூபாய் மாற்றினார். இவன் கோட்டீஸ்வரன், 4,700 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் அவன். அதனால போராட்டமே ஒரு கால் ரயில், ஒரு கால் ஜெயிலு. நீ 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா ரயில் ஏறி ஊரை போய் சேர்றோம் நம்ம, இல்லைன்னா எங்களை அச்சு ஜெயிலில் போடு. நீ பெண்களை போலீஸ் விட்டு அச்சா அந்த அரசுன்னு ஒன்று காரி துப்புறான், உலகம் பூரா துப்புறான். அப்போ புதுவிதமான போராட்டங்களை நம்ம நடத்த கற்றுக்கணும். அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒப்பந்த தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? ஒப்பந்த முறையை ஒழிக்க. ஒப்பந்த தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? இந்த குத்தகை முறையை ஒழித்து டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஒப்பந்த தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். எதுக்காக? சம வேலைக்கு சம கூலிக்காக ஒன்னா சேரு. ஒப்பந்த தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கிராச்சுவிட்டி. ஆளை வேணும்னா வச்சுக்கிற, இல்லைன்னா எடுத்து போட்டு இந்த டுபாக்கு ஒரு வேலை வச்சுக்காத. நோ ஹையர், நோ ஃபயர். இன்னொருத்த வந்துருக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டிலலாம். என்ன அவன் தமிழ்நாட்டில் யாரோ அண்ணாமலையா, அண்ணாமலை, சீமான், அப்புறம் நயினார் நாகேந்திரன், அவங்க ஒரு டுபாக்கூர். இவனுங்கெல்லாம் என்ன பேசுறானுங்க? இந்து சொல்றானுங்களா இல்லையா?
இந்து நாங்கெல்லாம் கன்னடால இந்து நாவெல்லாம் ஒன்று. இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர் அப்படின்னு சொல்றாங்களா? கான்ட்ராக்ட் தொழிலாளியும் பர்மனன்ட் தொழிலாளியும் இந்து தானே? நீ வந்து ஃபைட் பண்ணல, இவன் இந்து இல்லையா? நீங்க என்ன பாகிஸ்தானுக்கு நான் வந்துட்டீங்க? ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் கோயில் இருக்குதா இல்லையா? கோயில் எல்லா கோயிலும் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் கோயில் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் கக்கஸ் இருக்குது. கக்கஸை சுத்தம் பண்றவன் யாரு? துப்புரவு தொழிலாளி, தலித் தொழிலாளி. கோயிலில் மணி அடிக்கிறவன் யாரு? பாப்பான் பாப்பான் பூனூல் பாப்பான். நீயும் நானும் வந்து இந்துன்றிய நீ? டே எச்சராஜா எச்சராஜா யாராப்பா அவன்? யாரவன்? அண்ணாமலை எச்சராஜா எவனாக்குறான? இந்துக்கள் அனைவரும் ஒன்று என்றால் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் டச்சிங்கு. கோயிலெல்லாம் எனக்கு விட்டு கக்கஸ் எல்லாம் நீ எல்லாம் மணி அடிக்கிற பாப்பானோ கக்கஸ் கழுவணும். இந்து நம்மளாம் ஒண்ணு தானேப்பா, இந்த எல்லாம் ஒண்ணு தானே சொல்ற. அப்போ நீ மணி அடிக்கிற பாப்பான் கக்கஸ் கழுவு, கக்கஸ் கழுவ குப்பம் சுத்தம் நாங்கள் மணி அடிக்கிறோம். அதுனா கருப்புடன் கொளுத்தி கண்டாடிக்க எங்களுக்கு வராதா? மணியாட்டம் வராதுன்னா பெரிய கஷ்டமான வேலையா? அதுக்குன்னா ஆக்ஸ்போர்டில் பிஹெச்டி படிக்கணுமா மணி அடிக்கிறதுக்கு? அப்போ இந்து நாங்கெல்லாம் ஒன்று, இந்து மக்கள் கட்சி. அப்போ நம்ம மக்கள் இல்லை, இந்து மக்கள் இல்லையா? நம்ம என்ன ஃபாரின் மக்களா? நம்ம மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டுக்கிறோமா? நீ தானே சொல்ற இந்து. நாங்கள் இந்து இல்லையா? அசோக் லைலாண்டில் வேலை செய்கிற தொழிலாளி இந்துவா இல்லையா? டிவிஎஸ்ல இந்துவா இல்லையா? இந்து மக்களை மோசம் பண்றான். வாயாயோ வாயா வாயா வாயா. அவர் யாரோ துபாக்கூர் மோதி மோதி. இந்துக்காக நான் உயிரையே கொடுப்பேன். உயிரை கொடுக்காத சம்பளத்தை வாங்கி கூடியா நீ? வேற என்னத்த உயிரை கொடுக்குற? உன் உயிர் எனக்கு நான் வேணும். நீ போடுற இல்ல டிசைனா கோட்டு சூட்டு பூட்டு லாட்டு. அப்ப இந்த தொழிலாளிக்கு கூலி கூடியா? உலகத்திலேயே குறைந்த கூலி அது இந்தியா கூலி தான். பாகிஸ்தான்ல இருக்கிறவன் நம்மளோட ஜாஸ்தி சம்பாதிக்க. பக்கத்துல சைனா தேக்கோ சைனால ஒரு மணி நேரத்துக்கு $4, 8 மணி நேரத்துக்கு 8 $32. ஒரு டாலருக்கு $100, 3200 ரூபாய் பர் டே. 3200 ரூபாய். அப்போ 1 லட்சம் ரூபாய் கூலி. அங்க குறைந்தபட்ச கூலி சைனால எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய். சப்கா சாத், சப்கா விகாஸ், விக்ஷித் பாரத் இன்னுமோ பேசுற. 1 லட்சம் ரூபாய் கூலி கூடியாயோ? கூலி கூடே. கூலி இல்லாத வயிற்றுல அடிக்கிறீங்க நீங்க? கூலிக்கு தானே வேலைக்கு போறோம். நம்ம கொழுப்பேறி போய் போறோம். நம்ம என்ன கிரிக்கெட் ஆட போறோமா? கபடி ஆட போறோமா? எதுக்கு போறாங்க? டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கா பார்க்குறோம்? இல்லை ஜனநாயகன் படம் பார்க்க போறோம். ஜனநாயகன் படம் தியேட்டரில் போடுறான்னா அதுக்கு IAS, IPS, லொட்டு லொஸ்கோ, செக்ரட்டரி எல்லாம் உட்காந்து படம் பார்க்குறது. இது அடுக்குமாயா? இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு அரசுனா, அப்போ தொழிலாளி வர்க்கத்தை கசைக்கு பிழியும் அரசுகள். அது காங்கிரஸ், DMK, அண்ணா DMK, MGR, ஜெயலலிதா எல்லாம் ஒன்று தயாரி. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இந்த நாட்டில் 120 கோடி மக்களுக்கு என்னன்னா தெரியாது? பெட்டு தெரியாது, பெட்ரூம்க்கு தெரியாது, மெத்தை தெரியாது, பிள்ளை தெரியுமா? இந்த 15,000 வாங்க முடியுமா? ஏரோப்ளேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் தெரியுமா? கெனித் கோல ஷூ தெரியுமா? வாட்சி தெரியுமா? மோந்திரம் தெரியுமா? 16,000 ரூபாய் 1 கிராம் கோல்டு. நீ கொடுக்குற சம்பளத்தில் கோல்டு வாங்க முடியுமா? ஐயோ, அப்ப 120 கோடி ஜனங்களை நீ மிக கேவலமா நடத்துற. நீ குத்தகை தொழிலாளி. அப்படின்னா குத்தகை தொழிலாளி என்பதின் அர்த்தம் நீ மனிதன் அல்ல. குத்தகை தொழிலாளி என்பவன் நீ மனிதன் அல்ல. மனித உரிமை உனக்கு இல்ல. நீ தொழிலாளி இல்ல. அதனால தொழிலாளி உரிமை உனக்கு இல்ல. நீ இந்த நாட்டின் குடிமகன் அல்ல. குடிமகனுக்கான உரிமை ஒன்று இல்ல. ஒரு பாம்பு அடிச்சுட்டுனா சட்டம் பாயும்.
ஒரு மான அடிச்சு ஒரு பீஸ் கறி துணினா நீ ஜெயிலுக்கு போவ. சிறுத்தை அடிச்சா பாம்பு அடிச்சா கூட நீ ஜெயிலுக்கு போகணும். பாதுகாப்பு, வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் குத்தகை தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பற்ற தொழிலாளி என்ன இது பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு வேணும்? சட்ட பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. இதான பாதுகாப்பு. இதுக்கு போராடி பெற்ற சட்டங்களின் எண்ணிக்கை 44. இதை 4 கோடு பண்ணான். 4 கோடு. அது தொழிலாளி மேல வச்ச லோடு. வெக்க கேடு. இதுதான் சட்டம். வெக்க கேடான சட்டத்தை போட்டுக்கிறான். 44 4 பண்ணிட்டுக்கிறான். 4 வர்ணம், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன்ற மாதிரி 4 கோடு. என்ன அது 4 கோடு? பர்மனன்ட் வேலை கிடையாது. பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் 11 மாசம் நல்ல வேலை போராட்டத்துக்கு வாயாதி. பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் டிவிஎஸ் கம்பெனி, அப்புறம் அசோக் லைலாண்டு. நீ பெர்மனன்ட் தொழிலாளி, நீ ஒரு சங்கம் வையா, நீ ஒரு சங்கம் வைய. நீ யார் 2 சங்கம் வைக்கிற? பெர்மனன்ட் தொழிலாளிக்கு செப்பரேட்டா ஏன் சங்கம் வைக்கிற? கான்ட்ராக்ட் தொழிலாளியும் சேர்த்துக்கோ. நீ ஆபீஸ் பேர் பிரசிடென்ட் நீ ஏத்துக்கோ. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கொடு. 2 பேரும் ஒன்னா போங்க. அவன் பிரிக்கிறான், நீ ஏன் பிரிக்கிற? நீ பர்மனன்ட் தொழிலாளின்னு சங்கம் வச்சுன்னு ரியல் எஸ்டேட் வேலை செய்யற. சைட்டு வாங்கிறது, சைட்டு விற்கிறது, வட்டி வியாபாரம் பண்றது தானே பண்றான் அவன். நாளைக்கு இல்ல சாமி பர்மனன்ட் முடிஞ்சு போச்சு கதை. சட்டத்தை கொண்டாண்டான் மோடி. என்ன சட்டம் அது? இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பில்லு. பெரிய லொல்லு. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பில்ல 11 months தான் வேலை பர்மனன்ட். பர்மனன்ட் இங்கே பெங்களூரில் மைக்கோல பர்மனன்ட் தொழிலாளியெல்லாம் தோர்த்திட்டான். கான்ட்ராக்ட் தொழிலாளியும் தோர்த்திட்டான். எல்லாம் 11 மாதம் தான். ஆர்மிலேயே அக்னி 10 11 மாதம் 4 வருஷம் தான். அப்போ பெர்மனன்ட் தொழில் ஆஸ்பத்திரியில இல்ல, அரசுலயும் இல்ல. இங்க போலீஸ்காரெல்லாம் கான்ட்ராக்ட். பிளட் தூக்கின்னு வரான்னு அவனுக்கு பர்மனன்ட் இல்லை, கான்ட்ராக்ட். ஹோம்கார்டு கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறான். ஜட்ஜே பர்மனன்ட் இல்லை, அவனும் கான்ட்ராக்ட். ஜட்ஜிங்க இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி அவன் சொல்கிறான், நான் நோட்டியா இருக்கும்போதே எனக்கு 25,000 வந்துருந்துச்சு, ஜட்ஜான பிறகு 10,000 தான் வருதுன்னா. யாண்டான்னா அவனும் கான்ட்ராக்ட். ஸோ இந்த குத்தகை மயம் என்பது இது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, நம்முடைய சட்டங்களுக்கு விரோதமானது, மனித உரிமைக்கு விரோதமானது, நாட்டுக்கே நாங்க நாட்டை கட்டுறதே நாங்க தானையா? பெங்களூர் நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? நல்லா இருக்குதா? பாம்பே நல்லா இருக்குது. பாம்பே அழகாக உள்ளது என்றால் அங்க இருக்கக்கூடிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கட்டினதா? நம்ம வீட்டு பொண்ணுங்க தொடத்தை எடுத்து, மொரத்தை எடுத்து, மணலை எடுத்து, செங்கலை எடுத்து, சிமெண்ட்டை எடுத்து கட்டி அழகுப்படுத்தினா தானே அழகு. மெட்ராஸும் நல்லா தான் இருக்குது. திரீஷாவால அழகாகுது. திரீஷா அவ்வளோ ஒட்டி இவன் என்னமோ சொல்லாதவே ஒரு கேஸை போட்டான். சொல்லாததுக்கே ஒரு கேஸு. திரீஷான்னு பேர் சொன்னா கேஸ். ஷா திரீஷா, ஷா அமித்ஷா பேருல போற இவனுங்களுக்கு. அப்போ சிங்கார சென்னை நயன்தாரா கட்டினாலா, ரோஜா கட்டினாலா? சென்னை அழகா இருக்குன்னா குஷ்பு கட்டினதா? யோ மங்கம்மா, கெங்கம்மா, முனியம்மா, கோவிந்தம்மா, கந்தம்மா போய் கட்டினதியா மெட்ராஸ்? ரயில கட்டினது நாங்க, பில்டிங் கட்டினது நாங்க, ஆஸ்பத்திரியை கட்டினது நாங்க. நீ துன்றிய சோறு, அந்த ஆடை மேய்ச்சது நாங்க, வெட்டினது நாங்க, பிரியாணி பண்ணது நாங்க, மீனை பிடிச்சது நாங்க. நீ வெறும் ஃப்ரை தானே துன்று. நீ முன்னாலேயே மெட்ராஸ்க்கு எங்களுக்கே கூலி கொடுத்தா ஒப்பந்த தொழிலாளியின் பேரை வச்சுமையா? அவன் ஒப்பந்த முறை எப்போ வந்தது? இதுக்கு காரணம் யாரு? ஒவ்வொரு ஊடும் பெங்களூரு போனா அங்க விதான் சௌதா பார்த்துருப்பீங்கல்ல, அழகாகுது. விதவிதமா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. பட் நான் அந்த விதான் சௌதா பார்த்தா ரத்தம் தருது, வேர்வை தருது,
சாவுக்கிறது, அந்த மலையை ஒடிக்கும் போது எத்தனை பேர் தொழிலாளி செத்தான், எத்தனை பேர் ரத்தம் செத்தனா, எத்தனை பேர் பாம்பு கட்சி செத்து போனா. அவனுடைய உயிர் தானே விதான் சௌதா. அழகு, அழகு என்பதே உழைப்பு தானே. அழகு என்பது உழைப்பு. அதனாலதான் நான் யாருன்னா துப்புரவு தொழிலாளின்னா இல்லை, அழகு தொழிலாளி. அந்த ஊரை சுத்தம் செய்யும் தொழிலாளி மாத்திரம் அல்ல, அந்த ஊரை அழகுபடுத்தும் தொழிலாளி துப்புரவு தொழிலாளி. அவன் தான் பியூட்டிஷியன். கையை கழுவி காலை கழுவினவெல்லாம் வந்து பியூட்டிஷியன். ஊரையே சுத்தமா வைக்கிறேன்னா கால்ரா பிளேக் செத்து போடுவிடா நீ. கால்ரா பிளேக் வரதை தடுக்கிறது தொழிலாளியுடைய கைகள். ஊரை கட்டுறது, பஸ்ஸை கட்டுறது, ரோடை கட்டுறது, ரயில்வே ஸ்டேஷனை கட்டுறது, ஏரோப்ளேனை கட்டுறது உழைப்பு தானே. உழைப்பை மலிவாக ஆக்கி கொள்ளையடிக்கும் ஒரு கொள்ளை கூட்டம் தான் அது. எந்த அரசனா இருக்கட்டும், அது டிஎம்கே இருக்கட்டும், தெலுங்கு தேசம் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கும், எல்லாமே திருடையா. திருட்டு பசங்க மேல போன இவங்களுக்கு வெக்கம் இல்லை, வெக்கம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை. இந்த தொழிலாளிகளுக்கு மோசம் பண்ணிக்கிறோமே, இவன் சோத்துக்கு இல்லாத சாவரானே, இவனுக்கு மருத்துவ வசதி இல்லாத சாவரானே, இவன் பிள்ளைக்கு பால் இல்லாத இருக்கு, இவன் குடும்பம் ஒருமையில வாழுது, குடிசையில வாழுது, எந்த ஒரு வசதியும் இல்லாத வாழறாங்களே. இதுக்கு யார் காரணம்? அந்த குற்ற உணர்வு ஸ்டாலினுக்கும் இல்லை, உதயநிதிக்கும் இல்லை, ஜோசப் விஜய்க்கும் இல்லை. நீ மட்டும் ஷூ எவ்வளவு ஷூடா வந்து அப்படியே பார்லிமெண்ட்ல வருது பாரு, 9,000 கோடி ரூபாய் சொலையாச்சுன்னு கொடுக்குறேன். சொலையா. அதுல இன்னும் 2 பேர் உலக தொழிலாளர்களேன்னு சொல்றவருங்க. ரூபன் அவங்க சொல்லிட்டாங்க 25 கோடி நாங்க கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தாங்க? இன்னொரு 25 கோடி, லெப்டுக்கு 25 கோடி, ரைட்டுக்கு 25 கோடி. எப்படி பங்கு போட்டுக்கிறான் பாரு. கொள்ளையடித்த பணத்தை பங்கு போடுகிறவனுக்கு வெக்கம் இல்லையா? குற்ற உணர்வு இல்லை. எம்எல்ஏ ஆகுற நீ வந்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற, உழைப்பை கொள்ளையடிக்கிற. எல்லாரும் வீட்லயும் அடுப்பு எரியணுன்ற ஃபீலிங் எவனுக்கு நான் இருக்கா? எதனா ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு மின் மந்திரி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள் வீட்டிலையும் அடுப்பு எரியணும். ஒவ்வொரு வீட்லையும் அரிசி இருக்கணும், பருப்பு இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், பால் இருக்கணும், பழம் இருக்கணும். நீ கொடுக்குற 15,000 20,000 ஆப்பிள் வாங்க முடியுமா? ஆரஞ்சு வாங்க முடியுமா? சாத்துக்குடி வாங்க முடியுமா? உலர்ந்த பழங்கள் வாங்க முடியுமா? கிரேப்ஸ் வாங்க முடியுமா? திராட்சை வாங்க முடியுமா? முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நம்ம உணவுல இருக்கா? நெய், சீஸ், பட்டர், தயிர், மோர், பால் இருக்கா? இந்த சம்பளத்தில் வாங்க முடியுமா? இந்த சம்பளத்தில் கோல்டு வாங்க முடியுமா? பசங்களை படிக்க வைக்க முடியுமா? அப்பா அம்மா சோறு போட முடியுமா? என்ன சம்பளம் கொடுக்குற? இது என்ன சம்பளமா? இது கேவலமா இல்லை? உனக்கு வெக்கம் இல்லை, உனக்கு குற்ற உணர்வு இல்லை? நீ மனுஷனா? காசை கொடுத்து ஓட்டை வாங்குறிய, நோட்டை கொடுத்து ஓட்டு. 5 வருஷம் வைக்கிறான் வேட்டு, காலில் இது பூட்டு கொடுக்கணும், அதுலேயே காட்டு. அதை விட்டு நோட்டை போட்டு அவனுக்கு வேறு மாலை கட் அவுட்டு. செருப்பில் அடிக்கிறவனுக்கெல்லாம் வந்து மாலை, பூ மாலை, கட் அவுட்டு, அதுக்கு பாலாபிஷேகம். இது வந்து ஒரு அரசியல் நாகரிகமற்றது, மனித நாகரிகம் இல்லாதவன் அரசாட்சிக்கு வந்துடுறான். லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் லஞ்சம் வாங்குறவெல்லாம் கமிஷனரை போய் உட்காந்துருக்கிறான். ஏசி காரு, லேபர் ஆபீஸே என்னடா வேலை வந்து தொழிற்சங்கம் தான் கேட்க முடியும். ஆகவே தொழிலாளியுடைய பிரச்சனை பல்வேறு விதமாக நாம் வியாக்கியானம் செய்யலாம். தீர்வு பாராளுமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் இல்லை, கோர்ட்ல இல்லை, வீதியில தான் தீர்வு. வீதி போராட்டம் ஒன்றுதான் வழி. அதற்கான ஒருங்கிணைப்பு வேலையை நடத்துறது தான் வந்து தொழிற்சங்கத்தினுடைய கடமை.
அன்பார்ச்சுனேட்லி பெரிய பெரிய தொழிற்சங்கள்லாம் வந்து அந்த வேலையை செய்யல. ஸோ பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு. அதற்காக நீங்க தொழிற்சங்கம் எல்லா விஷயத்தையும் அறிந்து நீங்க வந்து ஃபைட் பண்ணா நம்முடைய வெற்றி உறுதி. வெல்லட்டும் வெல்லட்டும். ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். அவர்களுடைய கோரிக்கை வெல்லட்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பணி வெல்லட்டும். ஒப்பந்த முறையை ஒழித்து கட்டும் போராட்டம் வெல்லட்டும். அதன் வெள்ளோட்டமாக இந்த மீட்டிங்கை போட்டுக்கிறீங்க. வரும்போதே வரலாமா வேணாமான்னு யோசித்தேன் நான். அப்புறம் சொன்னாங்க ரூபன் தோழர் வராருன்னு, எல்லா தோழர்களையும் பார்க்கலான்னு வந்து இவ்வளோ நேரம் உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு, நீங்கள் நான் சொன்னதை கேட்டதுக்கு எல்லாம் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லு. இன்குலாப் ஜிந்தாபாத்.